அமெரிக்காவின் ஓஹியோ கவர்னர் தேர்தலில் வேட்பாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் அமெரிக்க பள்ளி மாணவர்கள் நிலை பற்றிய புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் 78% பேர் கணிதத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்பதை காட்டும் அமெரிக்க அரசு தரவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவர்களில் 22% பேர் மட்டுமே கணிதத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். விவேக் ராமசாமி கூறுகையில், சீன மாணவர்கள் அமெரிக்கர்களை விட 4 ஆண்டுகள் முன்னால் இருக்கின்றனர். இது உண்மை. இப்போது இதை சரி செய்ய வேண்டியது மாநிலங்களின் பொறுப்பாகும் என்றார். அமெரிக்க கல்வியின் தற்போதைய நிலை குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவேக் ராமசாமிக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது மிகவும் முக்கியமான விஷயம். இதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் கல்வித்தரம் குறைந்து வருவது குறித்த விமர்சனங்கள் மற்றும் விவாதங்களுக்கு மத்தியில் அரசு தலைமையிலான சீர்திருத்தங்களையும் ராமசாமி வலியுறுத்தி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.